நாங்க இப்போ பாருங்க எல்லாம் ரமேஷ் ஹாய் சொல்றான். ஹாய். ஜாலியா எங்கம்மா டிராவல் பண்றோம்? ஆயா வீட்டுக்கு. உங்க ஊர் ஆயா வீட்டுக்கா? சூப்பரா கவர்மெண்ட் பஸ்ல பிங்க் பஸ், லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ். ஜாலியா டிராவல் பண்றோம் எல்லாம். வாங்க எங்க கூட டிராவல் பண்ணுங்க. இங்க எங்கெங்கெல்லாம் போறோம் எல்லாமே காட்டுறோம். என்ஜாய் பண்ணலாம். பஸ் டிராவல் பண்றது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்றோம். பஸ்லேயே ரேரு. சின்ன வயசுல போயிருக்கேன். நல்லா பஸ் ஆடிட்டு ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு விசில் சவுண்டு கேட்டுக்கிட்டு அப்படியே டிராவல் பண்ணேன். டிராவல் வீடியோ. ஃபைனலி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு. இறங்கி எல்லாம் இங்கேருந்து நடக்கணும் போல். விழுப்புரம் போகிற பஸ் நடப்போம். நடக்கிறோம். எங்கே போகிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும்? பார்த்து சில்லற வாங்கி போகிறேன். தெரியுது, நீ மூடு. ஆமா எங்கே போகிறோம்? பேட்ரி வண்டி வரோம்னாங்க. நாங்கள் இப்போ வந்தோம் பார்த்தீங்களா, சூப்பர் பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் நாங்கள் திண்டிவனம் போகணும் பிளான் பண்ணி வச்சுங்க. எப்படியும் சாயங்காலம் ஒரு 9 மணிக்குள்ளே போயிடலாம். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க கிளாம்பாக்கம் வரத்துக்கு. பா ஃப்ரீ பஸ்ஸு. ஃப்ரீ பஸ்னால் அப்படி தான் போவோமான்னு தெரில. தெரியாது, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. இப்படி வந்துட்டோம். சரி வாங்க, அடுத்தது விழுப்புரம் பஸ்ஸு. பேட்டரி வண்டி இருக்குது, வாங்க அதில் ஏற்ற முடியுமான்னு கேட்குறேன். பேட்ரி வண்டி இதை தெரியுதுங்களா? பேட்ரி வண்டி. இந்த பேட்ரி வண்டியில் தான் ஏறி போனோம். நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. என்ன இடம் இருக்கா? 2 பேர் உட்காரலாமா? 2 பேர் உட்காருங்க. யாரும் உட்கார ஆள் உட்காந்து போங்க. அது வரும், காடி வருது. பாய் 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 பாய். வண்டி வெயிட் பண்ணி பார்த்தா டென்ஷன் தான் ஆகுது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கே இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். யூத் டீம் என் கூட யூத் டீம் இன்னொருத்தர் ஜாயின் பண்ணிட்டாரு. அதனால் யூத் டீம் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நடக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். இல்லாமா நடந்தே போயிடலாமா? சரியா. யூத் டீமில் ஒருத்தர் இருக்காரு. இன்னொரு பூத் எங்கே போனாருன்னு தெரில. வேணா அப்படியே வரணும் வேணா. ஆனால் நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டே நானே தம்பு பொண்ணு போட்டோம். 2 பேரும் நடந்துட்டோம். இல்லாமா வந்து நிற்கிது போல். நாங்கள் அதுக்குள்ளேயே வந்தே செஞ்சிட்டோம். வந்து உள்ளேருந்து நான் கொஞ்சம் தான் சரிங்களா. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் இங்கே வந்தாச்சு. இங்கே வந்துட்டா உள்ளே இருக்குல்ல, உள்ளே போயிட்டேன்னா அங்கேருந்து போயிடலாம். ஓரமா கடை அழகு மட்டும் பெருசாக வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தா இல்லை. அதான் இறங்கிக்கோ. வா அவ்வளோ உள்ள போண்டி தான் வந்தீங்களேன். எவ்வளோ பெரிய விளக்கு பாருங்க. பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே தான் போனோம் போல. அம்மோ எங்கே போகிற? ஏய் இங்கே வாங்கடா. இந்த வாண்டுங்க தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. எங்கே போகிற? இப்படி போனோம். எங்கே குழுக்குது ஒருத்த மாதிரி ஏசின்றான். எங்கே ஏசி இருக்காம தெரில. ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள யார் இருக்கார் தெரியுதுங்களா? கலைஞர் இருக்கார். இதுவும் நல்லா இருக்கே, கடலாக இருக்கே. நான் எங்கே போனேன்னு தான் தெரில. இல்லை அழகாக இடம் கேட்போம். மக்கள் உதவி மையம். அக்கா இந்த விழுப்புரம் பஸ்ஸில் எங்கேக்கா இருக்கும்? 8வது பிளாட்ஃபார்ம். இப்படி போகணுமா? 3 4 5 இப்படியா? தேங்க்ஸ்க்கா. 8வது பிளாட்ஃபார்ம் போகணுமா? விழுப்புரம் 8வது பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறோம். சாயா இருக்குது. ஆவின் பால்லாம் வேணாம். பிள்ளைங்க வேறு வாந்தி எடுக்க தயாராக இருக்காங்க. வாந்தி எடுக்க நீங்கள் தயாரா?
நம்பிக்கையோட உள்ளவங்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனால் சார் நல்லா இருக்குமான்னு தெரியாது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மீல்ஸு நல்லா இருக்குது. இவன் பாருங்கள் தின்ட்டு வாங்கியிருக்க தயாரா சூப்பர் ஜோன் மாதிரி நிறைய கடைலாம் வச்சுருக்காங்க. அதனால் தைரியமாக சாப்பிட்லாம். ரேட்டில் எப்படி தெரில, நாங்கள் எதுவும் குடிக்கிற மாதிரி இல்லை. ஹோட்டல் ஸ்ரீ அன்னபூர்ணி வேறு இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம தோசை வேறு இருக்குது, தோசை கடை. பிரியாணி வேறு தட்டுறாங்க டம் டம்னு. அவங்க இந்த பஸ்ஸோட அனுபவம் எப்படி இருக்குது? பஸ்ஸு நீங்கள் நினச்சா மாதிரி போதா இல்லை ரொம்ப ஸ்லோவாக போதா? நம்ம குறிப்பிட்ட டைமுக்கு போய் சேர்ந்துருமா? 7 மணிக்கா? 7 மணிக்கு ரிட்டர்ன் வரணுங்க. ஹாய்டா, எப்படி இந்த டிராவல் எப்படி இருக்கு? இந்த டிராவலை பற்றி உன்னோட அனுபவம் சொல்லு. நீ எவ்வளோ நேரம் சாப்பிட்ட அதை சொல்லு. அது நல்லா நின்றுது. சாப்பிடாம இருந்தால் இன்னத்துக்கு ஓங்கூர் போயிருக்கலாம். எப்படியோ டிரைவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த வண்டி நிற்காத வண்டியாக நிற்க சொல்லி காலில் கூட அதை முறையாக கேட்டு போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஓங்கூர் போயிட்டு நிறுத்திட்டாருன்னா ஜம்முன்னு இறங்கி ஓடிடலாம். இல்லைன்னா சேராட்டோ பிடிக்கணும்ல. இந்த டிராவல் எப்படி இருக்கு? நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் நூடுல்ஸ். ஓகே, சிறப்பு. சிக்கன் நூடுல்ஸ் எப்படி நல்லா டேஸ்டாச்சா? இலாம் பக்கத்தில் போயிட்டு ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ணோங்க. சுற்றி வந்தோம். சரி சுற்றி பார்க்கலாம் தான் வந்தோம். சுற்றிலாம் வரல. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்டோம். என் தங்க மனைவி சாப்பிடவே இல்லை பாவம். ஒரு சமோசா, கொஞ்சோண்டு ஃப்ரைட் ரைஸ், கொஞ்சோண்டு புளி சாதம், அவ்வளோ மட்டும் தான் சாப்பிட்டாங்க. வேறு எதுவுமே சாப்பிடல. நான் சாப்பிட்டேன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸுன்னு சொல்லி கொடுத்தான். வடகம் போட்டாலே பிரச்சனை தான் ஆகுது. காரத்தை போட்டுதான் இல்லைன்னா அஜினமோட்டோ போட்டுரும். அங்கெல்லாம் அவ்வளோதான் இருக்கு. நம்ம பாய் அது மணிக் பாய். தியா, இந்த டிராவல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி. ஹாய். எங்கே போகிறோம்? ஓங்கூருக்கா? இந்த டிராவல் பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி பஸ்ஸில் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்களா? நல்லா இருக்கா? சரி. ஜாலியாக போய்ட்டுருக்கோம் கை. பாருங்க தங்க மனைவி, நூடுல்ஸ் நம்பீஸு, ஃப்ரைட் ரைஸ் பாலாஜி, எதுவும் நூடுல்ஸு சிறப்பாக சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். மாங்காய் வெள்ளரியா எல்லாம் 20 rupees. தமிழ் வைப் வேர்கடல இளையராஜா பாட்டு. அடிப்படை கொண்டு கேளு. guys, after கரெக்டாக ஃபைனலி ரீச். எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓங்கூர் வந்தாச்சு. இங்கே பாருங்க எல்லாம் நடந்து வராங்க. ஹாய் தியா, வந்தாச்சா ஓங்கூருக்கு? ஃபைனலி நான் நோக்கம் போயிடறேன். கரெக்டாக ஓங்கூர் வந்து நடந்து போயிட்டு கொண்டு இருக்கிறோம். பாய்.